வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, புதிதாய் ஒரு ஜனனம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவளுக்கு இனி இந்த வீட்டில் இருக்க இடம் இல்லை என்று முடிவு செய்து விட்டார்கள். வலது காலை எடுத்து வைத்து ஆரத்தி கொட்டி அழைக்கப்பட்டவள் இன்று துரத்தி அடிக்கப்படுகிறாள். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து 30 முக்கோடி தேவர்கள் ஆசையில் நடந்த திருமணம். இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஏதோ ஒரு இல்லாத காரணம் இருப்பதாக காட்டப்பட்டு விவாகரத்து என்று முடிவாகி திருமதியானவளை குமாரியாக்க முடியாமல் தொய்ந்து நைந்தது. பொய் சாட்சி சொல்லி பிரிக்க உதவியவர்கள் நிச்சயமாக அவள் திருமணத்துக்கு வாழ்த்து சொல்ல வரவில்லை. 7 வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தது உண்மையானால் இப்பொழுது சில காலம் பிரிந்து இருந்து பிரிவதும் உண்மைதான். ரமணனுடன் 7 அடிகள் கூட நடந்து சப்தபதி கண்டது நிஜமானால் இப்பொழுது விவாகரத்து ஆகிப்போவதும் நிஜம்தான். வேண்டாங்க, குழந்தை இல்ல, அது பிறக்கவில்லை என்ற ஒரு காரணத்துக்காக இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கதை பின்னி வழக்காக்கி என்னை விலக்கிடாதீங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடவில்லை. உங்கள் சந்தோஷத்துக்கு பங்கமா நிற்க மாட்டேன். கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். 4 பேர் மத்தியில் இவள் விவாகரத்தானவள் என்று அபவாதம் கேட்டு வாழும்படியா பண்ணிடாதீங்கோ என்று ஜானகி கதறிய போது, இல்லை இல்லை, என்னதான் நீ கௌரவமா விலகி போறேன் என்றாலும் சட்டப்படி பிரிந்தால்தான் அடுத்த திருமணம் செல்லுபடியாகும் குதித்தான் ரமணன். எந்த ஒரு காரியத்திலும் தானாக முடிவெடுத்து செயல்படும் திறமையற்ற அவன் குணம் அவளுக்கு அத்துப்படிதான். இருந்தாலும் அதன் முழு அபாயமும் அவளை தாக்கிய போது அவளுக்கு அவனை தன் புருஷன் இவன்தான் என்று நினைத்து பார்க்க கூட கூசியது. எனக்கு நெய் பந்தம் பிடிக்க ஒரு பேரன் இல்லையே, இப்படி ஒரு தரிசு நிலமா பார்த்து பண்ணி வச்சேனே, யாரிட்ட சாபமோ, வம்சம் விளங்காம போச்சே. செல்லத்தின் பிரலாபத்திற்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டதோ. 8 வருட வாழ்வில் நான் வளர்த்திருந்த பாசத்தை இவர்களும் வளர்த்திருந்தால் இன்று இந்த நிலைக்கு நான் ஆளாகி இருப்பேனா என்று குமுறிய மனசில் கற்பூரமாய் நினைவுகள் கரைந்தன. மா, யாரது? ஜானுவா? வா வா, என்ன அத்தி பூத்தாப்ல, வரவே மாட்டியே, ஆபீஸ்க்கு லீவா போட்ட? அடுப்படியில் வேலையாக இருந்த கனகம் ஈரக்கையை புடவை தலைப்பில் துடைத்தவாறு வந்தாள். வாங்கி வந்த பழங்களையும் பூச்சுருளையும் கூடையுடன் அம்மாவிடம் கொடுத்தாள் ஜானு. பூச்சுருளை பிரித்து அம்பாள் படத்துக்கு சாத்திய போது இனிமேல் சாதாரணமாக இருக்க முடியாது என்ற நிலையில் உடைந்து போன ஜானகி அம்மா என்று விசும்பலானாள். திக்கி திக்கி ஒரு மாறாக தன் மாமியாரின் முடிவையும் கணவனின் தீர்மானத்தையும் சொன்னபோது தலையில் ஓங்கி அடித்தது போலாயிற்று கனகத்துக்கு. நன்னா சொன்னப்போ, நம்ம வம்சத்துல யாருக்கு குழந்தை இல்லை, போதும் போதும்னு நானே 8 பெற்றிருக்கேன். நன்னா அதிசயமா பேசுறாடிமா. நான் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன். அவளுக்கு துளி கூட இரக்கமில்லை. வேறு ஒரு தீ கூட இல்லை. அவ அண்ணா பொண்ணையே இவருக்கு பண்ணி வைக்க போறாளாம். தொண்டை கமறியதில் வார்த்தைகள் கரகரத்தது. வரவளுக்கு குழந்தை பிறக்கும்னு என்ன நிச்சயம்? உங்க மாமியாருக்குத்தான் ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை, நொடித்தாள் கனகம். அம்மா, தினம் இதே போராட்டமா போச்சு. அவர் என்னோட முகம் கொடுத்து பேசுறது கூட இல்லை. டைவர்ஸ் அது இதுன்னு வேண்டாம், நான் கையெழுத்து போட்டு தந்துடுறேன். நான் எங்க அம்மா ஆத்துக்கு போயிடுறேன். நீங்க ஒன்று என்ன 9 பெண்டாட்டிய வேணுமானாலும் பண்ணிக்கோங்கோ, எனக்கு ஆட்சேபனை இல்லைனே. ஒன்று கிடக்க ஒன்று பேசுறார். என்ன பண்றதுன்னு தெரியலையேம்மா. ஜானகி விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். நன்னா சொன்னப்போ கடுதாசி எழுதி கொடுத்துட்டு பிறந்தாத்தோட வந்துடுறாளாம். அழகா இருக்கு. ஐயோ, வாழா வெட்டிய ஆத்துல பொண்ணை வச்சுக்கும்படியா எடுத்து கனகத்துக்குன்னு ஒவ்வொரு சம்பந்தியா துக்கம் விசாரிக்க ஊரை கூட்டிடுவாளே. கேட்கிறவாளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அப்பா ருத்ரமூர்த்தியாச்சே,
இன்னும் 2 பெண்களை கரையேத்தணுமே. பகவானே, இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே. கஷ்டமோ நஷ்டமோ அவாத்துல இருந்தா தானே சுகம். பொரிந்து தள்ளினாள் கனகம். ஊர் உலகத்துக்காக வாழும் ஜன்மம் அவள். கனகம் பேச பேச விக்கித்து நின்றாள் ஜானகி. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயால் இப்படி எப்படி பேச முடிகிறது? மாமியாருக்கு இரக்கம் இல்லைனேனே, இவளுக்கும் இரக்கம் இல்லாமல் போச்சே. இந்த உயிர், இந்த ஜன்மம் எல்லாத்துக்கும் இவள்தானே காரணம். இவளே நான் மத்தவாளுக்கு முட்டுக்கட்டையா வந்து உட்கார்ந்திடுவேனோ என்று பயப்படுகிறாளே. இந்த வீட்டில் வந்து இருக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம்? மனசுக்குள் மருகியவளாய் கொஞ்ச நேரத்தை கழித்துவிட்டு, சரிம்மா, நான் வரேன், தீர்மானத்துடன் எழுந்து நடக்கலானாள் ஜானகி. ஏகப்பட்ட பொய் சாட்சிகள் விவாகரத்துக்கு பூ சொரிந்து ஆசிர்வதிக்க அவளுக்கு சாட்சி சொல்ல அருந்ததி வரவில்லை. 3 வேளை முட்டை தின்று சென்ற உறவினர்கள் வரவில்லை. சட்டென்ற பாதை இருட்டாக தெரிய மூச்சை இழுத்து விட்டாள் ஜானகி. பூரண விடுதலை. இனிமேல் இந்த உறவினர் யார் முகத்திலும் விழிக்கக்கூடாது. இந்த ஊர், இந்த சூழ்நிலை, இந்த காற்று எதுவும் தீண்டாத இடத்துக்கு போய்விடணும். இந்த நேரத்துல என் மனசுல உறுதி செய்ய வேண்டும். நிலை தடுமாறாமல் செயல்படும் தன்மை வேண்டும். நான் எனக்காக வாழ்வேன். இந்த துன்பம், இது நிஜம். ஆனால் இதுவே நிரந்தரம் இல்லை. இதற்காக உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன். நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற வெறி நெஞ்சை உசுப்ப, தான் பிறந்த வீட்டிலிருந்து கொண்டு வந்த பாத்திரம் பண்டங்கள் அனைத்தையும் பங்கீடு பண்ணி திருப்பி அனுப்ப ஏற்பாடு செய்தாள். தன் தேவைகளை ஒரு பெட்டியில் அழுத்தி கொண்டிருந்த போது எதிரே வெளிச்சம் தடைப்பட நிமிர்ந்தாள். எதிரே ரமணன் நின்றான். என்ன? கசந்து வழிந்தது ஜானகியின் குரல். பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுடுத்து போல இருக்கே. அதுக்கு என்ன? இல்ல, அசடு வழியை இழுத்தான் ரமணன். ஏன், உங்களது ஏதாவது கலந்து வந்து விட்டதா என்ன? வெடுக்கென்று கேட்டாள் ஜானகி. அவனை கூறு போட்டும் கிழித்து விடும் ஆவேசம் இருந்தது அவளிடம். அம்மா சொன்னா, உன் கழுத்துல இருக்கிற தாலி செயின் எல்லாம் அம்மா போட்டதாம். அவன் தயங்கி தயங்கி நிற்க அவன் கேட்க வந்தது புரிந்து போக, ஏன், உங்க அம்மா அதையும் கேட்டாளா? நிஷ்டூரம் முகத்தில் தாண்டவமாட உடம்பின் மொத்த பகுதியும் மின் வீச்சுக்கு ஆளாக தாலி செயினை கழற்றி அவனிடம் வீசினாள். தாய் சொல் தட்டாத தரும புத்திரரே, இந்தாரும் உங்க அம்மா போட்ட செயின். இங்கு உம்ம கூட வாழ வரப்போற மக்களை பெரும் மகராசிக்கு போட்டு அழகு பாரும். பாவம், அவளையாவது நன்னா வச்சுக்க. இப்பவே பிடித்து தைரியத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. அதற்கு மேல் அதிக நேரம் அங்கு செனவழிக்க பிரியப்படாமல் பிசாசு வேகத்தில் அத்தனையும் முடித்தவளாய் அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்து ஆட்டோ பிடித்து அதில் ஏறி உட்காரவும் அத்தனை நேரத்தின் வேகத்தின் வீச்சம் குறைந்து மனசு தளர, மா, எங்க போகணும்? ஏற்கனவே திட்டமிட்டு செயல்பட்டதால் எந்த விதமான சிரமமுமின்றி திருவல்லிக்கேணியில் தான் தங்க ஏற்பாடு செய்திருந்த பெண்கள் விடுதியின் பெயரை சொல்லி சரிந்து உட்கார்ந்தாள். மனதில் ஓடிய பாரதியின் கவிதை சற்று தெம்பை தர தான் அடுத்தாற்போல் செயல்படுத்த வேண்டியவைகளை ஒன்றன் பின் ஒன்றாய் சீரமைத்து கொண்டாள். தனது மேல் அதிகாரியான சட்டர்ஜியிடம் அவள் வெளியூருக்கு வேலை மாற்றல் கேட்க அவர் அவளுக்கு கல்கத்தா கிளைக்கு மாற்றல் கொடுத்ததுடன் அங்கு தங்களின் கிளை அலுவலகத்தின் உதவி டைரக்டராக இருக்கும் திருமதி சுஷ்மாவிற்கு தன் கைப்பட கடிதம் கொடுத்து வேண்டிய சகல வசதிகளையும் செய்து தந்து அனுப்புகிறார். அவள் போக வேண்டிய பாதையை தெய்வம் திசை காட்டிவிட்டது. ஹவுரா ஸ்டேஷனில் ரயில் நின்றதும் நிதானமாக இறங்கி தன்னை சுதாரித்து கொண்டு சட்டர்ஜி கொடுத்த நீண்ட கவரை கையில் எடுத்து மேற்கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்து விழிகளை உயர்த்திய நேரத்தில் சற்று நரைத்த வெண்முடியை தூக்கி முடிச்சிட்டு பளீரென்று வெள்ளை புடவையை இழுத்து போர்த்தியபடி சுஷ்மா தயங்கி நின்ற ஜானகியிடம் சந்தேகமாக அவளை அடையாளம் கண்டு கொண்டாற்போல் தயங்கி நிற்க, ஜானகி அவளை வினாடி நேரத்தில் புரிந்து கொண்டு தன் கையில் இருந்த கவரை அவளிடம் நீட்டி அறிமுகம் செய்து கொள்ள டிரைவர் சாமான்களை எடுத்துக்கொண்டான். ஜானகி,
வாமா என்று அவள் கையை மெல்ல இணைத்து விரல் கோர்த்து பிடித்து கொள்ள கல்கத்தா அவளை வரவேற்று முகமன் கூறியது. விழிகளை ஓடவிட்டு கொண்டு சுஷ்மாவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வண்டி வட்டமிட்டு அந்த பெரிய பங்களாவின் போர்ட்டிகோவில் லேசாக குலுங்கி நின்றது. கூனி குறுகியவளாய் இப்படி வேற்று மனுஷா அனுதாபத்துக்கு காரணமாகி விட்டேனே என்ற நினைப்பில் நடை தடுமாறியவளை, உடம்பு அசதீர் தீர குளிச்சுட்டு வாமா டிஃபன் சாப்பிடலாம். வாமா, இதான் உனக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கும் அறை. அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. இதுவும் வீடு. நீ ஃப்ரீயா இருக்கலாம் என்று சொல்லி அவள் தங்கும் அறையை காட்டி அவளை தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாய் மெல்ல அணைத்து தோளில் ஆறுதலாக தட்டி சென்றாள் சுஷ்மா. அசதி தீர குளித்து வந்தவளை பக்கத்தில் உட்கார வைத்து, ஐயர் இட்லி சுட சுட இருக்கா? சட்னி மிளகாய் பொடி ரெடியா? சரி, முதல்ல ஸ்வீட் வைங்கோ என்றபடி அவள் வெட்கப்படுவதை தவிர்க்க கலகலப்பாய் பேசிக்கொண்டே தானே அவள் தட்டில் ரசகுல்லாவை எடுத்து வைத்தாள் சுஷ்மா. நானே போட்டுக்கிறேனே மெலிதாக ஜானகி பேச, பரவாயில்ல ஜானு, சாப்பிடுமா, வயிறு நிரம்ப சாப்பிடு. 2 நாளா என்ன சாப்பிட்டையோ? அனுபவ பூர்வமாக அவள் பேச, எத்தனை சுத்தமா தமிழ் பேசுறார் என்று வியப்பாக நிமிர்ந்தாள் ஜானகி. உன் வியப்பு எனக்கு புரிகிறது. எங்களுக்கு தமிழ் பரிச்சயமான மொழி. ஐயர் தஞ்சாவூர்காரர். உன் தகப்பனாராய் நினைத்து சகஜமாக இருக்கலாம். ஐயர், இன்னும் 2 இட்லி வைங்கோ. காஃபி சூடா இருக்குமா? நீங்க சாப்பிட்றதுக்குள்ள ரெடியாகிடும் என்ற ஐயர் மல்லிகை பூ போல மென்மையான வெண்மையான இட்லிகளை அவளின் தட்டில் போட்டு, சட்னி போடட்டுமா? ரொம்ப காரமோ என்று வாத்சல்யத்துடன் கேட்டார் ஐயர். போதும் ப்ளீஸ், மறுத்தாள் ஜானகி. என்றுமே ஆத்திரத்தில் ஜானகி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவசரப்பட்டு எதையாவது பேசி நாக்கை கடித்து கொண்டதில்லை. எத்தனையோ கஷ்டமும் கவலையுமாக தள்ளிய அந்த 7 வருடங்களில் கூட ஆபீஸுக்கு வந்தவுடனேயே கையெழுத்து போட்டுவிட்டு பாத்ரூமிலோ வராண்டாவிலோ உதவாக்கரை புருஷனை பற்றியோ மாமியாரின் சலசலப்பை பற்றியோ பேசியதில்லை. ஏன், இன்னும் சொல்ல போனால் அவள் பிறந்த வீட்டிற்கே இந்த விஷயம் பொறையோடிய பின்தானே தெரிந்தது. எத்தனையோ பொறுமையும் பண்புமாயிருந்து அத்தனையும் வியர்த்தமாகி போக இத்தனை மைல் தூரம் தள்ளி இங்கு கொண்டு வந்து சேர்த்ததே, இதன் பேர் என்ன? இதுதான் விதி. நினைத்த நேரத்தில் கண்கள் குளம் கட்டி அலை மோதி கன்னங்களில் சரிய. டேக் இட் ஈஸி, மறந்துடுமா? நடைமுறை வாழ்க்கைக்கு உன்னை தயார் பண்ணிக்கோ. சூடான காஃபியை மெல்ல ஆற்றி கொடுத்து குடிக்க வைத்து சமாதானப்படுத்தினாள் சுஷ்மா. விடியற்காலையில் சற்று தன் அசத்தினதால் ஜானகிக்கு கொஞ்சம் லேட்டாகத்தான் முழிப்பு வந்தது. இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லாததால் உடம்பில் ஏகப்பட்ட அசதி தெரிய கழுத்தில் கிடந்த சங்கிலியை சரி பண்ணி டாலராய் தொங்கிய காமாட்சி அம்மனை கண்களில் ஒற்றிக்கொண்டாள். கண்களை சுழற்றிய போது கேலண்டர் தாள்கள் படபடத்தது. இன்னும் 2 தாள்களில் அந்த வருடம் முடிய போவதை தெரிவித்தது. புது வருஷமா? கல்கத்தா வந்து 1 வருஷமா ஓடிப்போச்சு. இப்ப தான் தன்னந்தனியா ஹவுரா ஸ்டேஷனில் இறங்கி நின்றது போல் இருக்கு. 1 வருஷம் முழுசா 12 மாதங்கள் 365 நாட்கள். அப்பா! வேண்டாத நினைவுகள் தன்னை வாரி முழுங்காமல் வேலை வேலைன்னு இழுத்து போட்டு கொண்டு அலுவலகத்திலும் வீட்டிலுமாக முழுகி போனவளுக்கு 365 நாட்கள் காணாமல் போனது வியப்பாகத்தான் இருந்தது. கடந்த 6 மாதங்களில் சுஷ்மாவிடம் பல தடவை ஆபீஸுக்கு அருகில் ஹாஸ்டல் வசதி ஏதேனும் செய்து தர முடியுமா என்று கேட்க நினைத்து கடைசியில் ஒரு நாள் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திய போது, ஜானு, நான் உன்னை என் பெண்ணாத்தான் பார்க்கிறேன். உனக்கு என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள்ள சம்மதம் இல்லைன்னா சொல்லு, நல்ல வசதியுள்ள ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன் என்று சுஷ்மா சொல்ல சின்ன குழந்தையாகி அவள் மடியில் முகம் புதைத்து கதறியதுதான் நிஜமானது. ஜானு, வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. அழுவதனால பிரச்சனைகள் தீருவதில்லை. ஒரு மனிதனுக்கு ஆன்ம பலம் நிரம்ப தேவை. திரு பாசு சட்டர்ஜி அற்புதமான மனிதர்.
என் கணவரும் அவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். உன்னை பற்றி வெகு நேரம் அவர் பேசியிருந்தார். அன்றே உன்னை என்னுடன் தங்க வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்துவிட்டேன். இன்னும் 2 மாதங்களில் நான் ஓய்வு பெறுகிறேன். நீ பிடி சாதம் சாப்பிடுவதால் என் ஆஸ்தி குறைந்து போய்விடாது. பைத்தியம் என்று கூறி அவளை அங்கேயே தங்க வைத்து, ஆக நான் இங்கு வந்து 1 வருஷமாக போகிறதா? மனதுக்குள் ஏகமாய் சஞ்சரித்தவளாய் அவள் எழுந்தபோது மணி 7 ஆகிவிட்டிருந்தது. 1 வாரமா சுஷ்மா இல்லாமல் வீடு வெறிச்சிட்டிருந்தது. அவர் இன்று டில்லியிலிருந்து திரும்புவதாக இருந்தது. எனக்கு எப்படி மறந்து போச்சு? இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் இல்லை என்று எப்படி சோம்பி கிடந்து விட்டேன் என்றவளாய் விருக்கென்று படுக்கையில் இருந்து எழுந்து பம்பரமாய் சுழன்று குளித்து முடித்து வருவதற்கும் வாசலில் கார் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. ஓடி வந்தவள் காரிலிருந்து சுஷ்மாவை தொடர்ந்து 40 வயது மதிக்கு தகுந்த ஒரு ஆண் இறங்கவே சட்டென்று கை நீட்டி சுஷ்மாவின் கை பையை வாங்க போனவள் நத்தையாய் சுருங்கிக் கொண்டாள். ஜானகி, இவன் என் சகோதரி மகன் சுரேன். சுரேன், இவள் என் வளர்ப்பு மகள் ஜானகி என்று அறிமுகம் செய்து வைத்தாள். சின்னதாக கை குவித்து வணக்கம் சொல்லி உள்ளே திரும்பினாள் ஜானகி. ஜானு, சித்த நில்லு. இவன் டாக்டர் சுரேன். டில்லிக்கு அருகே ஒரு கிராமத்தில் ஆஸ்பத்திரி நடத்தி வருகிறான். இவன் அம்மா இவனை பெற்று போட்டுவிட்டு இறந்து போனாள். இவன் வளர்ந்து படித்தது எல்லாம் இங்குதான். அந்த கிராமத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இவன்தான் நடமாடும் தெய்வம். தன் எதிரே தலை குனிந்து நிற்கும் ஜானகியை பார்த்து, மா போதும்மா என்னை பற்றிய புராணம், அவங்க பயந்து போறாங்க என்றவனாய் சிநேகமாய் ஹலோ என்று சொல்லிவிட்டுத்தான் அங்கு நின்றால் அந்த பெண்ணுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று உள்ளே போய்விட்டான். நல்ல சிவந்த நிறத்தில் ஆஜானுபாகுமாக 6 அடி உயரத்தில் இருந்தான் சுரேன். சற்றே மேடிட்ட நெற்றியும் கூர்மையான நாசியும் மெல்லிய உதடுகளும் அவனை அழகனாக காண்பித்தாலும் எளிமையான அவன் சுபாவம் ஆடம்பரமில்லாத அவன் ஆடை அலங்காரத்தில் தெரிய அவளும் அவன் சொன்ன ஹலோவை அங்கீகரித்தவளாய் அகன்றாள். 1 வருடம் மேற்படிப்பின் நிமித்தம் அவன் கல்கத்தா வந்திருந்ததை சுஷ்மா சொன்னபோது ஜானகியிடம் லேசாக தயக்கம் ஏற்படுவதை பார்த்து, ஜானு, அவன் இங்கு தங்குவது உனக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சலாக இருக்காது என்று சொல்ல ஆரம்பிக்க சட்டென்று தன் செயலுக்கு வெட்கையவளாய், அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா என்று சாதாரணமாக இருக்கலானாள் ஜானகி. நாட்கள் நகர நகர ஓரளவுக்கு சுஷ்மா சுரேனிடம் ஜானகியை பற்றி சொல்லி இருந்தால் அந்த பெண்ணை நினைத்து அவனுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதை பேச்சிலோ அன்றைய அனுதாபமான பார்வையிலோ கூட காட்டிக்கொள்ளாமல் ஜாக்கிரதையாக இருந்தான். அனாவசிய ஆடை ஆபரணங்கள், செயற்கையான பேச்சில்லாமல் பொறுமையுடன் செயல்படும் அந்த பெண்ணை அவள் விழிகளில் சதா அடைபட்டு கிடந்த சோகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் மனசு அவளுக்காக இறங்கியது. மெல்லிய தீயில் காய்ந்து சிவந்த பால் ஏடு படிய ஆரம்பிப்பது போல் தன்னை அறியாமல் ஜானகியின் பால் தான் கொண்ட அன்பை அடுத்த 6 மாதத்தில் உணரத் தொடங்கிய சுரேனுக்கு தன் மனதின் மாற்றங்கள் வித்தியாசமாய் புதியதாக மாறுதலான கோணத்தில் தெரிய ஆரம்பிக்க அதை பற்றி சுஷ்மாவிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று நிச்சயித்தான். ஒரு வழியாக ஏதாவது ஒரு விதத்தில் பேச்சை ஆரம்பித்து சொல்ல நினைத்ததை சொல்லி விடுவது என்று முடிவு செய்து சுஷ்மாவின் மனதிலும் அதே எண்ணம் இருப்பதை அறிந்து மகிழ்ந்தான். சரியான சந்தர்ப்பம் பார்த்து ஜானகியிடம் இது பற்றி பேசலாம் என்று சுஷ்மா சொல்ல சுரேன் சந்தோஷத்துடன் அந்த சந்தர்ப்பம் வர காத்திருந்தான். 1 வாரமாக கூட பிறந்தவன் நினைவும் பெற்றவளின் முகமும் சகோதரிகள் பற்றிய சிந்தனையும் ஒரு ஓரமாக மனதில் நமைச்சலை ஏற்படுத்தி பிடுங்கி எடுக்க தான் இத்தனை தூரம் விலகி வந்து சௌகரியமான சூழ்நிலையில் ஒதுங்கி முற்றிலுமாக அவர்களை மறந்துவிட்டது குற்ற உணர்வாகப்பட ஒரு தடவை போய் எல்லோரையும் பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று சின்னதாக மனதில் சலனம் ஏற்பட்டாலும் எனக்குன்னு யாருமே கிடையாது, வீணா மனசை போட்டு அலட்டிக்காத
என்ற உள் உணர்வு சமயம் பார்த்து விசில் அடிக்க, நிம்மதியா இருக்க இடமும் ஜானு ஜானுன்னு சுஷ்மாவின் அன்பும் காப்பி எடுத்துக்கலையா என்ற ஐயரின் வாத்சல்யமும் கிடைச்சிருக்கிறப்ப கசப்பான மற்ற நினைவுகள் எதற்கு என்றபடி, இன்னைக்கு வியாழக்கிழமையாச்சே, ராமகிருஷ்ணனின் படத்துக்கும் சாரதா தேவி படத்துக்கும் மாலை கோக்கணுமே, இன்னும் பூ பறிக்கலையே என்றவளாய் பூ கூடையை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் இருந்த மலர்களை பறித்து கொண்டு வந்தவள் மாடியில் தொட்டியில் வைத்திருந்த சம்மங்கி சாமந்திகளை சேர்த்தால் மாலை அழகாக இருக்குமே என்றவளாய் பூ கூடையை பால்கனியில் வைத்துவிட்டு ஒன்றிரண்டாய் சம்பங்கியை கொய்த நேரத்தில் கீ கீ என்று ஆரவாரமாக குருவி காச் காச் என்று கத்த தலையை நிமிர்ந்து பார்த்தாள். சுரேன் வந்த பிறகு அவள் மாடி பக்கமே வராமல் இருந்ததால் அவள் அதை பார்க்கவே இல்லை. ஆத்துல குருவி கூடு கட்டினால் குழந்தை பிறக்கும்னு செல்லம் சொன்னது நினைவில் வர விரக்தியாக சிரித்து கொண்டவள், இது எதற்கு இப்படி காச் மூச்சுன்னு கத்துறது என்ற பார்வையை சுழற்ற ஒரு ஓரமாக நின்ற கருப்பு பூனையை பார்த்தவுடன், ஓ, இந்த பூனையை பார்த்தா பயப்படுற? பயப்படாத, உன் குட்டிய காப்பாத்துறேன். பூனையால உன் குட்டியை ஒண்ணுமே செய்ய முடியாது என்றபடி தொட்டியின் பக்கத்தில் வைகோலோடு விழுந்து கிடந்த குஞ்சை பத்திரமாக எடுத்து மெல்ல பால்கனி சுவற்றில் ஒரு காலும் ஸ்டூலில் ஒரு காலுமாக ஏறி குருவி கூட்டில் குஞ்சை பத்திரமாக விட, குருவி தன் மூக்கை தேய்த்து சந்தோஷப்பட்ட நேரத்தில் ஸ்டூல் ஓரமாக அவள் காலை வைக்க அது ஒரு கழிக்க, என் ஜானகி பால்கனி சுவரில் ஏறுகிறாள். ஐயோ, இதென்ன தடுமாறி சாய்கிறாளே என்று சுரன் பதறி, ஜாக்கிரதை ஜானகி, சுவர பிடிச்சுக்கோன்னு கத்த ஜானகி கண் எதிரே சரிய சுரேன் தாங்கிக் கொள்வதற்கும் அவள் தலை நச்சென்று பக்கத்து சுவரில் மோதவும் சரியாக இருந்தது. அம்மா! ஜானகியின் ஓலம் சுஷ்மா ஐயர் அத்தனை பேரையும் அங்கே குழும வைக்க அடுத்த சில நிமிடங்களில் சுரேனின் நண்பர் டாக்டர் வினோத் வரவழைக்கப்பட்டான். அந்த நிலைமையின் தீவிரத்தில் வினோவின் கிளினிக்கில் ஜானகி உடனே சேர்க்கப்பட்டாள். வெண்ணெய் திரண்ட நேரத்தில் தாழி உடைந்த கதையாய் இது என்ன புது சோதனை? தெய்வமே! சுஷ்மாவின் புலம்பல் சுரேனை பலகீனப்பட வைக்க ஐயர் பதைத்து தவிக்க 2 நாட்கள் போராட்டத்தின் பரிசோதனைகளின் முடிவில், வினோத், என் ஜானகி பிழைச்சிடுவாளா? சுரேன் தவிப்புடன் கேட்க, ரிலாக்ஸ் சுரேன், உயிருக்கு பயம் ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நினைவு திரும்பிய பின் கடந்த கால நிகழ்ச்சிகள் எவ்வளவு தூரம் நினைவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான டோட்டல் அம்னீஷியா. கொஞ்ச மாதங்களுக்கு சின்ன குழந்தையை போல் அரவணைச்சு மிருதுவாக பழகணும். சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு மெதுவாக பழக்கப்படுத்தி விடலாம். ஆனால் குறைஞ்சது 1 வருடம் ஆகலாம் என்று சுரேனிடம் பேசி அவன் குழப்பங்களை தவிர்த்து நர்ஸை கூப்பிட்டு ஜானகியை மிக கவனமாக பார்த்து கொள்ள சொல்லி விடை பெற்றான் வினோத். யார் பெற்ற பெண்ணோ இப்படி குருவி குஞ்சை காப்பாற்ற போய் விழுந்து சுருண்டு கிடக்காளே என்ற மனசு பிரலாபிக்க பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு, காளிமாதா, இந்த பெண்ணை காப்பாத்தி கொடு என்று மானசீகமாக வேண்ட வேண்ட ஜானகி 3ஆம் நாள் கண் விழித்தாள். சுரேன், இனிமே பயம் இல்லை, கவலைப்படாத. மெதுவா ஜானகி ஜானகின்னு அடிக்கடி பேர் சொல்லி கூப்பிடு. ஆன்டியை மெல்ல மெல்ல இதமா பேச சொல். பக்கத்திலேயே இருங்க. அவங்களுக்கு மெல்ல பயம் போய் தெளிவு ஏற்படும் என்ற நண்பனை நம்பிக்கையுடன் பார்த்தான் சுரேன். தனக்கு என்று துன்பம் வந்துவிட்டதால் செயலிழந்து நிற்கும் அவலத்தை புரிந்து கொண்டவனாய் பக்கத்திலேயே உட்கார்ந்து மெல்ல அவளை வருடியபடி, இவள் என் ஜானகி, இவளிடம் எனக்கு பூரண உரிமை உண்டு என்று இரவு பகலாக போராடிய நேரத்தில், ஜானகி, ஜானு, என் கண்மணியே என்று மனது அதிர அதிர அவளை நினைத்த நேரத்தில் அது அலை அலையாக பரவியதில் ஜானகி புதியவளாய் அங்கு ஜனனம் எடுத்தாள். பட்ட மரத்தின் புதிய தளிராய் அந்த ஜனனம் அன்பான பராமரிப்பில் பூரண ஓய்வு சத்துள்ள ஆகாரங்கள் என்ற கூட்டு முயற்சியில் பசேல் என தளதளக்க செழித்தது. எந்த சூழ்நிலையில் இந்த வீட்டுக்கு வந்தோம், யாரால் தான் ஆதரிக்கப்பட்டோம், வேலைக்கு போய் கொண்டிருந்தோமே,
ஆபீஸுக்கு போகலையே என்ற எந்த நினைவும் அவளுக்கு இல்லை. விபத்திலிருந்து மீண்டு மெல்ல தேறி வந்த அந்த குறுகிய காலத்தில் வழக்கத்தை விடவும் ஜானகியின் பால் தன் மனம் அதிகமாக ஈர்க்கப்பட்டதை சுரேனால் உணர முடிந்தது. ஜானகிக்கும் சுரேனும் சுஷ்மாவும் ஐயரும் இல்லாமல் உலகம் இல்லை என்று ஆகிப்போனது. களிமண் பொம்மைக்கு உயிர் ஊட்டி மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கத்துக்கு கொண்டு வர 1 வருடம் அந்த வீட்டில் உள்ளவர்களின் உழைப்பும் நேரமும் மொத்தமாக அவளுக்காக செலவிட வேண்டியிருந்தாலும் யாருக்குமே சலிப்பு தட்டவில்லை. சுஷ்மா சொல்லித்தர சின்ன குழந்தையாக ஒவ்வொன்றாக பழகி கொண்டாள் ஜானகி. பதியன் போட்ட முல்லை செழித்து கொழு கொம்பை பற்றி கொண்டு வேகமாக படர ஆரம்பித்து அரும்புகளை கொத்து கொத்தாக கட்டி குப்பென்று மலர்ந்து மனம் வீசியது. கூட்டம் கூட்டமாக ஜனங்கள், வயதானவர்களும் இளைஞர்களும் கூடி நிற்க கயாவின் ஸ்நான கட்டங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன. மந்திரங்களை சொல்வதும் பிண்டங்களை எடுத்து கொண்டு செல்லும் கூட்டமும், அடுத்தடுத்து சிரார்த்தம் செய்து வைக்க தயாராகும் சாஸ்திரிகள் சுறுசுறுப்பும், ஏமாறுபவன் இருந்தால் ஏமாற்றலாமே என்ற ஒரு சில மனிதர்களுமாய் அந்த காலை துரிதமாக ஆரம்பமாகி இருந்தது. மனைவி ஜானகியையும் சின்னம்மா சுஷ்மாவையும் அழைத்து கொண்டு டெல்லி போன சுரேன் தன் வேலையை முடித்து கொண்டு அகில இந்திய டாக்டர்கள் மாநாடு விழாவையும் பங்கு ஏற்ற பின்னர் சுஷ்மாவின் நீண்ட நாளை ஆசையை நிறைவேற்ற அவர்களை அழைத்து கொண்டு வாரணாசி வந்தான். கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு அன்றைய தினம் நடக்க இருந்த தன் கணவனின் சிரார்த்தத்தை கயையில் செய்துவிட நினைத்திருந்தாள் சுஷ்மா. ஜானகியை சில காலம் வெளியூர்களுக்கு அழைத்து செல்வது நல்லது என்று வினோத் சொல்லியிருந்தாலும் 6 மாத பிள்ளை தாய்ச்சியான ஜானகியை வயதான ஐயருக்கு சுமையாக விட்டு வர மனசில்லாததாலும் ஜானகியையும் அழைத்து வந்திருந்தாள் சுஷ்மா. சுரேன், சித்தப்பாவுக்கு திதி கொடுக்க இன்னும் சற்று நேரம் ஆகும் போல இருக்கு. ஜானகியை அங்க நிழல்ல உட்கார சொல்லு. அவளுக்கு சூடா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடு. பசியில மயக்கம் போட்டுட போறது என்று சுஷ்மா சொல்ல, சுரேன் அவளை பக்கத்தில் இருந்த மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் சூடாக காஃபி மட்டும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை குடிக்க வைத்து நிமிர்ந்து பார்த்தபோது, சார், ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு 100 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா என்று ஒரு 100 ரூபாய் நோட்டை நீட்டினான் ரமணன். ஜானகி, கைப்பையை தாமா என்று சுரேன் கேட்க பெட்டியில் இருந்த பையை எடுத்து வந்து நீட்டினாள் ஜானகி. ஜானகி, நீயா என்ற வாயில் வந்த வார்த்தைகள் குழற ரமணன் பொத் என்று கீழே உட்கார்ந்தான். 3 முடிச்சு போட்டு மனைவியாக்கி முழுசா 7 வருடங்கள் வாழ்ந்து பிள்ளை பெற்று தரவில்லை என்று குற்றப்படுத்தி பார்த்து கோர்ட் படியேற வைத்து விவாகரத்து செய்து தன் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றிய அதே ஜானகிதான் அவன் மாஜி மனைவி ஜானகிதான். நிலை குலைந்து உட்கார்ந்து விட்ட ரமணனிடம், சார், ஏன் தடுமாறுகிறீர்கள்? உடம்பு சரியில்லையா? உங்களுடன் யாரும் வரவில்லை என்று கேட்டபடி பிளாஸ்கில் இருந்த காஃபியை கோப்பையில் ஊற்றி அவனை குடிக்க வைத்த நேரத்தில் செல்லம் அவனை தேடிக்கொண்டு வந்து விட்டாள். ஒன்றுமில்லை சார், கொஞ்சம் களைப்பாக இருந்தது, அவ்வளவுதான். இவர்கள் என் அம்மா என்று செல்லத்தை அறிமுகம் செய்ய பதிலுக்கு சுரேனும் ஜானகியை காட்டி, இவர்கள் என் மனைவி ஜானகி, இன்னும் சில மாதங்களில் எங்களுக்கு குழந்தை பிறக்க இருக்கிறது என்று அறிமுகம் செய்து வைக்க ஜானகியை அவள்தான் என்று உறுதி செய்து கொண்ட செல்லம் எதுவும் பேசும் முன் சட்டென்று அவளை அழைத்து கொண்டு கூட்டத்தில் கலந்தான் ரமணன். குழந்தை வரம் கேட்டு மனைவியுடன் கங்கையில் நீராட வந்த ரமணனுக்கு ஜானகியை பார்த்த அதிர்ச்சி நீங்கவே இல்லை. ஆனால் ரமணனை பார்த்த ஜானகியின் பார்வையில் எந்த சலனமும் இல்லை. ஜானு, என்ன என்று மெல்ல பார்த்தாள் ஜானகி. தூக்கம் வரதா? மெல்ல அவளை தன் பக்கத்தில் படுக்க வைத்து அவள் தலையை தன் மடியில் வைத்து கொள்ள எந்தவித கவலையுமின்றி தூங்கலானாள் ஜானகி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.